எண்ட் ஆஃப் அன் எரா அப்படின்றது சரியான ஒரு பிரயோகம் இல்லைங்களா? நிச்சயமா. இனிமேல் இந்த ஜென்ரேஷனுக்கு பாக்யராஜனுடைய எழுத்துக்கள் உண்மையிலேயே தேவை. அவர் இந்த ஜென்ரேஷனுக்கு படம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தவர்கள் நிறைய பேர். அவரே நான் இனிமேல் படம் பண்ண போகிறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் கடைசியாக. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் போகிறார் அப்படிங்கிறது தான் வந்து ஏற்றுக்கவே முடியல. இன்றைக்கி வரைக்கும் அவர் போட்டு கொடுத்த பாதையில் தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். வந்து அந்த 7 நாட்களில் ராஜேஷ் அம்பிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்போ அவர் பேர் வைக்கல, இப்போ நம்ம அதுக்கு ஃபேக் மேரேஜ்னு பேர் வச்சுருக்கோம். ராஜேஷ் சொன்னபடி பாக்யராஜ் அம்பிகாவை ஏற்றுக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டியூடுன்னு படம் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஒப்பீடும் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஆமாம். ஸோ அதனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் போட்டு கொடுத்த பாதையில் தான் நம்ம பயணிக்கிறோம். என்ன கல்ச்சர் மாறி இருக்குது வந்து. ஆமாம், பாக்யராஜ் ஏற்றுக்கிட்டாரு வந்து, இந்த மனைவியே எனக்கு காதலி ஆகிட்டு வரும் சாரே அப்படின்னு இன்றைக்கி டயலாக் வச்சா கூட மக்கள் பார்ப்பாங்க. இன்னைக்கு கல்ச்சர் மாறி இருக்குது, காலம் மாறி இருக்குது, மக்கள் மனநிலை மாறி இருக்குது. அவ்வளோதானே ஒழிய அந்த 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 விதை அந்த யார் போட்டது அப்படின்னு கமல் டயலாக் வச்சுருப்பார் பாருங்கள். அந்த மாதிரி தான் விதை பாக்யராஜ் போட்டது. பாக்யராஜுக்கான விதை பாரதி ராஜா போட்டது. அந்த 2 விதைகளும் விருட்சமாக வளர்ந்து நமக்கெல்லாம் பலன் தந்து அந்த விருட்சங்கள் சாய்வதை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த அந்த மரத்தில் கூடு கட்டின பறவைகள் தவிக்கிற மாதிரி தவிக்க வேண்டியதாக இருக்குது நம்மளுடைய மனம். ரைட். தற்போது பாக்யராஜ் அவர்களுடைய உடலுக்கு இறுதிச் சடங்குகள் செய்வதற்காக உள்ளே எடுத்துகிட்டு போகப்படுற அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சடங்கெல்லாம் முடிஞ்ச உடனே தகனம் செய்யப்பட்டு விட இல்லைங்களா அங்கே மின்மயானத்தில்? ஆமாம். இது உள்ளே நடக்கிற சடங்குகள் நமக்கு காட்டப்படாமல் கூட இருக்கலாம். அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னாலே அதுக்கப்புறம் பெருசாக நமக்கு வந்து அதை பற்றி பெரிய சடங்குகளும் இருக்காது. ரொம்ப சீக்கிரத்துலேயே முடிஞ்சிடுற சிறிய அளவிலான சடங்குகள் தான் இருக்கும். பாருங்களேன், அந்த கேமராக்கள் அவ்வளவு இருக்குது. அதில் வந்து மக்கள் கூட்டம் நடுவில் அப்படியே அலையில் மிதந்து செல்கிற மாதிரி தான் அவருடைய உடல் வந்து மிதந்து செல்கிறத நம்ம பார்க்குறோம். மற்ற நபர்களுடைய மரியாதை மட்டும் இல்லை, அளப்பரிய அன்பையும் பெற்றிருக்கிறார். நிச்சயம். வந்து ஒரு டெக்னீஷியனுங்க அவர் வந்து ஒரு டெக்னீஷியனுக்கு இவ்வளவு மக்கள் கூடுறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு நல்ல சைன். நாளைக்கு வந்து ஒரு இயக்குனராக, ஒரு வசனகர்த்தாவா, ஒரு திரைக்கதை ஆசிரியனா ஆகணும்னு நினைக்கிறவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு மனிதன் உருவாக்க முடியும் அப்படின்னா, ஒரு மனிதன் போகும்போது இத்தனை பேர் வந்து சோகத்தோடு வந்து வழி அனுப்ப வருகிறார்கள் அப்படின்னா, இத்தனை மனிதர்களை இந்த மனிதன் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, நம்மளால் முடியும், நம்மளும் வரணும் அப்படின்னு எவ்வளோ பேர் என்கரேஜ் ஆகி வருவாங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு உதாரணமான ஒரு வாழ்வு இது. வரக்கூடிய பல புதிய அடுத்தடுத்த தலைமுறை எழுத்தாளர்களுக்கான பாதையை வடிவமைச்சு கொடுத்தவர் பாக்யராஜ் அப்படின்ற அந்த கிரெடிட்டுக்காக தான் இன்றைக்கி தமிழக அரசு சார்பில் அந்த 72 குண்டுகள் ஒழித்தது அவருடைய கரியர் வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது, பலருடைய வளர்ச்சிக்கு அவர் காரணமாக அமைஞ்சிருக்கார் அப்படின்றது தான் இல்லையா? அந்த 72 குண்டுகள் இதெல்லாத்தையும் உச்சரிக்கும் போதே நம்ம மறுபடியும் 17 நாட்களுக்கு முன்னாடி நடந்த அதே இறுதி சடங்கு தான் ஞாபகம் வருது. அவங்க 2 பேரும் வந்து ஒரு கைதியின் டைரியிலேருந்து ஆரம்பித்து நிறைய படங்களில் பார்த்திங்கன்னா கிரெடிட்ஸ் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்லி ரிட்டன் பை அப்படின்னு தான் இருக்கும். அதில் வந்து என்ன திரைக்கதை இவர் அமைச்சாரா, வசனம் அவர் எழுதினாரா, இல்லை வசனத்தில் உதவி செய்தாரா, இதில் பாக்யராஜோடைய பங்களிப்பு என்ன, பாரதி ராஜாவுடைய பங்களிப்பு என்னன்னு அந்த குரு சிஷ்யன் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். வெளி உலகத்தில் யாருக்குமே அதை பற்றி தெரியாது. அவங்க வந்து அவ்வளவு ஒரு டைரக்டர் ஆன பிறகும் கூட எங்கள் டைரக்டர் அதை வந்து சொல்லுவாங்க. இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போன வாரம் பாக்யராஜை சந்திச்சிருந்தீங்கன்னா கூட பாரதி ராஜாவுடைய மறைவை பற்றி அவர்கிட்ட பேசினா எங்கள் டைரக்டர் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி அவர் வந்து பெயரையே உச்சரிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, மின்மயானம் உள்ள பாக்யராஜ் அவர்களுடைய உடல் தகனம் செய்யப்படுவதற்காக எடுத்து சென்றக்கூடிய அதே நேரத்தில் வெளியே நடிகர்கள் சுஹாசினி அவர்கள், போஸ் வெங்கட் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், கௌதமி தயாரிப்பாளர் சுஜாதா அவர்கள் எல்லாருமே அங்கே வெளியில் காத்துட்ருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். பிகாஸ் 2-3 நாளைக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ஒன்றா அங்கே அந்த கல்யாண நிகழ்ச்சி நண்பர்கள் தான் எல்லாருமே அதை ரீகால் பண்ணாங்க. அங்கே நல்லா இருந்தார், நல்லா நமக்கு வெளியான அந்த வீடியோக்கள் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து வரிசையில் நிற்கிறாரு, மேடையில் ஏறுறதுக்காக வரிசையில் நிற்கிறாரு, நல்லபடியாக இருக்கிறாரு. அந்த செல்ஃபி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்து உற்சாகமாக சிரிக்கிறாரு. அப்போ
அப்படி இருந்த ஒரு மனுஷன் ஒரு 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 2 நாளில் நம்ம வந்து அப்படி ஒரு மனிதனே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து நம்ம தகனம் பண்ணிவிட்டு நம்ம வெறுங்கையோடு திரும்புவோம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே இல்லை யாருமே. இறுதி 2 நாட்கள் தன்னோட நட்பு அந்த பட்டாளம் புடைசூழ ஒரு மகிழ்ச்சிகரமாக அவர் கழிச்சிருக்கார் அப்படின்றது நமக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஆறுதல். ஒரு பெரிய டேலண்ட்டை நம்ம இழந்திருக்கோன்றதை தாண்டி அவருடைய இறுதி நாட்கள் ரொம்ப அவர் கஷ்டப்படலை அப்படின்றதும் நம்ம இங்கே ஆறுதலான ஒரு விஷயமா பார்க்குறோம் திரும்ப திரும்ப. அது குஷ்பு அவர்களுடைய மகள் கல்யாணம் அப்படிங்கிறது, அந்த கல்யாணத்தை பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பதிவாகவே எழுதியிருந்தார். பத்திரிகை துறையில் வந்து ரொம்ப பிரபலமான ஓவியர் அவர், ஷியாம், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பாக்கியா நல்லபடியாக பாக்கியாவில் வந்து நான் தொடர்ச்சியாக அவர் வந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். அது அவருடைய ஓவியங்கள் பதிப்பிக்கப்பட்டு இருந்த காலகட்டத்தில் தொடர்கதைகளுக்கு ஓவியம் கொடுக்கறதுக்காக வருவாராம். அப்போ வந்து டி நகரில் வீடு இருந்தது. அந்த வீட்டில் வந்து பார்க்குறதுக்காக ரெகுலராக வருவாராம். அப்போது வந்து ஒரு முறை சொன்னாராம், நான் ஒரு கதை எழுதி வச்சுருக்கேன் சினிமாவுக்கு, அதை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி சொல்லி கேட்போம் அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து கேட்டாராம். கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே கொஞ்சம் பாதி சொல்லிகிட்டு இருக்கும்போதே கெஸ்ட்டு வந்துட்டாங்களாம். அதனால் வந்து சரி, நான் அப்போ வந்து சாந்தனெல்லாம் சின்ன பையன், எங்கள் கூட டென்னிஸ் விளையாடுவா, அப்போ மாதிரி சின்ன பையனாக இருந்தான். அவங்க பொண்ணும் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தது, சுட்டி பொண்ணாக இருந்தது அப்படின்னு தான் சொல்கிறாரு. அவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி, எல்லாம் 90s இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இவரும் திரும்ப சொல்லலை. பாதி சொல்லிகிட்டு இருக்கும்போதே கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு அவர் எழுந்திரிச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் கதையை அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தொலைபேசியில் தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திக்கிற வாய்ப்பு பெருசாக கிடச்சதா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து சாந்தனுடைய திருமண அழைப்புதழை கொடுக்கறதுக்காக வந்து நேரில் வந்திருக்கிறார். அப்போது நேரில் வரணும்னு சொல்லி தொலைபேசியில் பேசியிருக்கிறார். அப்போது வந்து நீங்கள் அந்த கல்யாண வேலைகளுக்கு நடுவில், அந்த அழைப்புதழ் கொடுக்குற அந்த பரபரப்புக்கு நடுவில் நீங்கள் ஒரு கதை என்கிட்ட சொன்னீங்கல்ல, பாதியோடு சொல்லி நின்று போச்சே, அந்த கதைக்கு நான் 2 கிளைமேக்ஸ் யோசித்து வச்சுருக்கேன், உங்கள் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இது வந்து எனக்கு அதை வந்து அவருடைய பதிவை படிக்கும்போதே எனக்கு அப்படியே சிலிர்க்குது. ஒரு மனுஷன் வந்து ஒரு சாந்தனு சின்ன பையனாக இருந்தார், அவருடைய கல்யாணத்துக்கு கூப்பிட வராரு அப்படின்னா இடையில எப்படியும் ஒரு 10-15 வருஷம் கேப் இருக்கும். அந்த 10-15 வருஷமாக ஒருத்தர் தாங்கிட்ட சொன்ன ஒரு ஸ்கிரிப்டை ஞாபகம் வச்சு அதுக்கு 2 கிளைமேக்ஸ் யோசித்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து திரைக்கதையை தவிர அவருடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை. அவர் வந்து எவ்வளோ மனிதர்களை சந்திச்சிருப்பார், அதுக்கப்புறமா எவ்வளோ பேரை பார்த்துருப்பார், எவ்வளோ பேர்கிட்ட பேசியிருப்பார். ஆனாலும் அது ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னா கதை, சினிமா, திரைக்கதை, இதை தவிர அவருடைய வாழ்நாளில் வேறு எதுவுமே, அவர் ரத்தம், நாடி, நரம்பெல்லாம் இது மட்டும்தான் ஓடிட்டு இருந்ததா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்து. சினிமாவை நேசிப்பவர்கள் பலர், ஆனால் சுவாசிப்பவர்கள் வெகு சிலர். அதில் ஒருத்தர் நம்ம பாக்யராஜ் அவர்கள். நிச்சயமா இவர் சினிமாவை சுவாசித்தவர், சினிமாவால் சுவாசிக்கப்பட்டவர். இப்போது மின்மயானத்தில் வந்து அவர் வந்து காற்றோடு கரைய இருக்கிறார். அதன் மூலமாக நம்ம எல்லாருடைய சுவாசங்களிலும் அவர் வந்து கலக்க இருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.